அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்யா ஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல். நம்ம தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவாடிப்புறத்தை தாங்க பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உற்சவம் அவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டே இருக்குது. கண்ணாடி மாளிகையில் பூப்பந்தலுக்கு நடுவில் ஆண்டாளும் ரெங்கமன்னாரும் எவ்வளோ அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. தினமும் உற்சவம் சேவிச்சுட்டே வரும். ஒவ்வொரு நாளும் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கோதையோட முகம் அத்தனை அழகாக மாறும். அந்த திருமுகத்தோட அழகை சொல்லி வார்த்தையால் விவரிக்க முடியாது, அத்தனை அழகாக இருக்கும். இன்னைக்கு 5ஆம் திருநாள் தன்னோட தகப்பனார், வளர்ப்பு தகப்பனார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ண போகிறா எல்லா பெருமாளுக்கும். அதை பார்க்கறதுல கோதைக்கு ஒரு ஆனந்தம். அந்த திருமுகத்தில் அப்படி ஒரு ஜொலிப்பு தெரிகிறது. நல்லா கவனித்து பாருங்க, அந்த திருமுகம் எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே இருக்குன்னு. அப்படி ஒரு அழகு. கோதை எப்பயுமே அழகு தானே. இன்றைக்கி என்ன அழகா அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி இன்னும் அழகாக இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா. அப்படி முகம் ஃபுல்லாக பூரிப்பாக இருக்குது கோதைக்கு. பெரியாழ்வார் காலம்பர பெரியாழ்வார் ஆடிப்பூர பந்தலுக்கு எழுந்தருளுவார். அடுத்ததாக திவ்யதேச பெருமாள்கள் 5 திவ்யதேச பெருமாள்களும் வருவார். எந்தெந்த பெருமாள்கள் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்து ரங்கராஜர் ரெங்க மன்னாரா வருவார். ஸ்தலாதிபதி ஸ்ரீ வடபெருங்கோடையான் ஸ்ரீ பெரிய பெருமாள் எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெருமாள் சிறப்பெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மழைக்கோ வெயிலுக்கோ வேற ஏதோ சும்மா பேசிகிட்டே இருக்கிறப்ப கூட பெரிய பெருமாள் சன்னதியை கிராஸ் பண்ணி போனாலே போதும். அடடா, இவாளுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து ஆராய்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பெரிய பெருமாள். கோதை அதனால தானே பெரிய பெருமாளை கொண்டாடினா. எத்தனையோ ஊர்கள் இருக்கும்போது எதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அவதரிச்சா? ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் கேட்டதை கொடுப்பார். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுட்டு தகப்பன் சுவாமியாக இருந்து அருளக்கூடிய பெருமாள் பெரிய பெருமாள். பெரிய பெருமாளோட பெருமைகளை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக திருத்தங்கலப்பன் வருவார். மதுரை சுந்தரராஜ பெருமாள் வருவார். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் மலை மேலே இருக்கார் இல்லையா, திருவண்ணாமலை, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற கஷேத்திரத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பதி பெருமாள் திருவண்ணாமலையில் ஸ்ரீனிவாசனாக இருக்கார் இல்லையா, அந்த பெருமாள் வரார். இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வருவார். ஆக மொத்தம் 5 பெருமாள் வருவார். 5 பெருமாளுக்கும் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அவளோட சிறப்புகள் எல்லாம் எடுத்து தாம் பொண்ணுகிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கு ரொம்ப வசதி, அவருக்கு பொண்ணுன்னா ரொம்ப பிரியம். அவர் ஆண்டாள்கிட்ட சொல்கிறார், அம்மா இவாள்லாம் வந்திருக்கா, இவாள்லாம் இப்போ ஏற்பட்ட குணநலன்கள் அவளுக்கு தெரியாதா, கோதைக்கு தெரியாதா தன்னோட பெருமாளை பற்றி என்னன்னு. இருந்தாலும் அப்பா சொல்கிறப்ப அவ்வளோ அழகாக ரசித்து கேட்பாள். ஒரு பொண்ணு தகப்பனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத வாழ்ந்து காட்டின தெய்வம் கோதை. பெண்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படி என்று வாழ்ந்து காட்டிய தெய்வம் யாருன்னா கோதை நாச்சியார் தான். ஒரு பெண் என்றால் அவளுக்கு வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தோடு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். எல்லாரும் சொன்னா இல்லையா, கலியில் போய் இந்த பொண்ணு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறது இதெல்லாம் ஆகிற காரியமா? எல்லாரும் கிண்டல் பண்ணினாலும் வைராக்கியத்தோடு இருந்தாலும், என் மனசில் பக்திங்கிற வைராக்கியம் இருக்குது, நான் பெருமாளை கடைப்பிடிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா அதோ அழகாக திருக்கல்யாணம் பண்ணி இந்த ஜம்முன்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிற வரத்தெல்லாம் பெருமாள்கிட்ட பேசி நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டுருக்கா நமக்காக. அப்படி வைராக்கியத்தோடு இருக்கணும் பெண்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பூமி பிராட்டி பூமிக்கு வாழ்ந்து காட்டியிருக்கா. பெரியாழ்வார் மங்களாசாசனம் ஆகிண்டே இருக்கு. ஒவ்வொரு பெருமாளுக்காக அவர் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாம் கேட்குறான். அப்புறம் பெரியாழ்வார் கேட்குறா, அம்மா 108 பெருமாளில் என்னால் முடிஞ்சது தகப்பனா ஒரு 5 பெருமாளை ஃபில்டர் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த 5 பெருமாளில் உனக்கு யாரை பிடிக்கும், யாரோட குணநலன்கள் உனக்கு ரொம்ப வசதியாக தோன்றது அப்படின்னு கேட்குறார். கோதை சொல்கிறா, எனக்கு எல்லா பெருமாளோட குணநலன்களும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எல்லா பெருமாள் ஒரே ஒருத்தர் தானேப்பா, அவர் தான் 108 திவ்ய தேசத்துலேயும் தனித்தனி சிறப்பு குணநலன்களோடு இருக்கார். பெரிய பெருமாள் ஆச்சாரியனுக்கெல்லாம் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள். அப்படி ஒவ்வொரு பெருமாளையாக சொல்லிகிட்டே வரா. இந்த பெருமாள் ஓகே, இந்த பெருமாளுக்கு. ஆனால் கோதையை மிகவும் கவர்ந்தது யாருன்னா, எந்த பெருமாளோட குணநலன்னா ஸ்ரீரங்கத்து ரங்கராஜரோட குணநலன் தான். ரங்கநாதனைத்தான் ரங்கநாதனோட குணநலன்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொல்கிறா, அப்பா நான் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனைத்தான் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். சரி, ரங்கநாதனும் ரங்கராஜனா ரங்க மன்னாரா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறா. அவள் அப்பாட்ட என்ன சொல்கிறா, அப்பா கண்ணன் பொல்லாதவர் எல்லா திவ்ய தேசத்துலேயும் பாருங்கோ
அவருக்கு ஸ்ரீதேவி பூமிதேவின்னு ரெண்டு பேர், ரெண்டு தாயார் இருப்பா. தாயாரோட அம்சம்தான் 2 தாயாராக இருக்கா. இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதை நான் ஒரு தாயாராக தான் இருக்கணும், அவர் என்கிட்ட ராமராக இருக்கணும், ராமாவதார பெருமாளாக இருக்கணும், மனதிற்கினியானா இருக்கணும்னு சொல்கிறார். பெருமாளும் அப்படியே சம்மதிக்கிறார். நான் மனதிற்கினியானாகவே வரேன் அப்படிங்கிறார் பெருமாள். நான் கோதைக்காக நான் மனதிற்கினியானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அவதார பெருமாளாவே தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெங்கராஜரா ரெங்க மன்னரா அழகாக பேண்ட் சட்டை போட்டுன்னு எல்லா ஊர்லேயும் பெருமாள் பார்த்தேன்னா வேஷ்டாடை கட்டின்னு இருப்பார், வேஷ்டி பஞ்சகச்சம் வேஷ்டி கட்டின்னு இருப்பார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரெங்கராஜன் ரெங்க மன்னர் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு இருப்பார். ஏன்னா அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாப்பிள்ளை இல்லையா, அவருக்கு உண்டான அனைத்து மரியாதைகளையும் கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா மரியாதை மாப்பிள்ளை கொடுக்குற மரியாதை யார், ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசாட்சி பண்ணக்கூடிய ஆண்டாளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லையா. ஆனால் ரெங்கமன்னார் சொல்கிறார், எல்லாத்துலேயும் நான் கோதையை தான் முன்னிறுத்து பார்ப்பேன் அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறோம் பெண் உரிமை சமத்துவம் என்னென்னமோ பேசின்னு இருக்கா. இப்பெல்லாம் அதெல்லாம் அப்பயே இப்படித்தான் இருக்கணும். எந்தெந்த வீடுகளெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுகின்றனரோ அங்கங்கெல்லாம் ஆண்டாளும் ரெங்கமன்னாரோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வாழ்ந்து காட்டியிருக்கா. தெய்வமாக இருக்கக்கூடியவா மனித பிறவியாக வாழ்ந்து காட்டினது தான் கோதை அவதாரம். இப்போ நீங்கள் மங்களாசாசனம் ஆயின்றிருக்கு ஒவ்வொரு பெருமாளுக்கா. காலம்பரை ஃபுல்லாக மங்களாசாசனமாகும், எல்லா பெருமாளுக்கும் மங்களாசாசனம் ஆகும். அப்படியே அவா சொல்கிறா இல்லையா, பெரியாழ்வார் சொல்லுவார் இங்கேருந்து. அது அரையர் சுவாமி அழகாக தாளந்தட்டி மங்களாசாசனம் இது பண்ணிகிட்டே இருப்பார். பட்டாச்சாரியர்கள் இங்கேருந்து சடாரி ஏலை பண்ணிட்டு போவார். ஆழ்வாருக்கு எல்லா இதுவும் சிறப்பு மரியாதைகளும் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் மாற்றி நடக்கும். அதைத்தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ஆடிப்பூர பந்தலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இந்த 5ஆம் திருநாள் சேவிக்கிறதுக்கு எங்கெங்கெருந்தோலாம் ஜனங்கள் வந்திருப்பாள். ஏன்னா எல்லா பெருமாளையும் ஒரு சேர பார்க்கலாம். சரி, இப்போ 5 பெருமாள் வந்துட்டா இந்த 5 பெருமாளும் இரவு கருட சேவை ஆகும். கருட சேவை ஆனதுக்கப்புறம் ஏன்னா ஸ்ரீரங்கத்து ரெங்கராஜன் தானே அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஓகே, வடபெருங்கோவிலுடையான்னு சொல்கிறார், கோதை நீ இங்கே இருக்க, எனக்கு தினமும் நீ சூடி கலைந்த மாலை வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குறா கோதை. அதனால தான் இன்றளவும் கோதை சூடி கலந்த மாலை வந்தால் மட்டுமே வடபெருங்கோவிலுடையான் சன்னதியில் விஸ்வரூபம் ஆகும். அதே போல் இன்னொன்று இந்த ஊரில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, பெரிய பெருமாள் சன்னதியில் அரவணை ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டாள் சன்னதியில் அரவணை ஆகும். காலம்பர விஸ்வரூபம் கோதை சன்னதியில் முதல்ல, அங்கேருந்து விஸ்வரூபம் ஆனதும் மாலை படிகளைஞ்சு இங்கே பெரிய பெருமாள் சன்னதிக்கு வரும். கோதை சூடி கழிந்த மாலையை பெரிய பெருமாள் சாத்திப்பார். அரவணை நைட்டு அரவணை ஆகும் இல்லையா, அரவணை அர்த்தஜாம பூதைன்னு சொல்லுவா இல்லையா, அது முதலில் பெரிய பெருமாள் சன்னதி, அதன் பின்னரே கோதை சன்னதியில் நடைபெறும். அடுத்து மதுரை சுந்தரராஜ பெருமாள் சொல்கிறார், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்ட, அதனால் நான் காட்டழகராக காட்டில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டழகராக அங்கே போயிடுறாராம். திருப்பதி வரைக்கெல்லாம் மறுபடியும் திரும்பி போக மாட்டேன், கோதையோட அழகை பார்த்து பார்த்து என்னால் முடியல, கோதையோட பக்தியில் நான் மெய்மறந்து நின்றுட்டேன்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்கிற திருவண்ணாமலையில் தங்கிடுறார் திருப்பதி திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள். அடுத்ததாக திருத்தங்கலப்பன் ரொம்ப கிளியராக பேசிடுறார் கோதைகிட்ட, இங்கே பாருப்பா அவாவா சொல்லிட்டா, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா திருத்தங்கலப்பன் கிருஷ்ணாவதார பெருமாள் இல்லையா, நான் ஒன்றை தான், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ மாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனால் எனக்கு நீ என்ன செய்கிற, நான் மறுபடியும் ஊர் போகணும், திருத்தங்கல் இங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல், நான் மறுபடியும் ட்ராவல் பண்ணி போய் ஆகணும். அதனால் நீ முடுத்தி கலைந்த வீதக வாடை எனக்கு வேணும், உன்னோட பட்டு வேணும் எனக்கு, உன்னோட பட்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். யார், இந்த திருத்தங்கள் அப்பன்னு தான் கேட்குறான். மங்களாசாசனத்துக்கு ஒரு 5 பெருமாள்லையும் கருட சேவாகி இரவு கருட சேவாகி கிளம்புற 5 பெருமாள்லேயே திருத்தங்கள் அப்பனுக்கு மட்டும்தான் பரிவட்ட மரியாதையும் கட்டுசா கூடவையும் சொல்லிட்டு பிரசாதங்களும் ஆண்டாள் கோவில் சார்பாக கொடுத்து அனுப்புவாள். எல்லா கோவிலில் அழகர் கோவிலில் இருந்தும் தாயாருக்கு பரிவட்டம் வரும், தாயார் மாலை சூடி கழிஞ்சு அனுப்புவாள். ஸ்ரீரங்கத்துக்கும் தாயார் மாலை அனுப்புவாள், அவள்கிட்ட இருந்து பரிவட்டம் வரும். திருப்பதிக்கும் தாயார் சூடி கலைந்த மாலை அனுப்புவாள், அங்கேருந்து பரிவட்டம் வரும். ஆனால் திருத்தங்கல் அப்பனுக்கு மட்டும்தான் தாயார் பரிவட்டம் போகிறது. எவ்வளோ நன்னா இருக்கு இல்லையா, அனுபவிச்சு சேவிக்கணும் இல்லையா. தாயார் எப்படிலாம் கொண்டாடுறா, எல்லாரும் ஒவ்வொருத்த குழந்தைகள் மேற்கொண்டு அந்த ஆடிப்புற பந்தலில் நிற்கும்.
குழந்தைலாம் பசி தாகம் தூக்கம் எதுவும் தெரியாது. ஏன்னா தாயார் திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கிறப்ப அப்பா எவ்வளோ அழகாக இருக்கா கோதை, எவ்வளோ அழகாக இருக்கா கோதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் கோதைக்கு அத்தனை பேர் மேலேயும் தான் பாசம். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டுருக்கா. வா நம்மளை பார்த்தாலும் சரி, பார்க்காட்டினாலும் சரி, சேவிக்க வந்தாலும் சரி, இல்லை சும்மா பந்தலை வேடிக்கை பார்க்க வந்தாலும் சரி, வாழ்க்கை நம்மளால் எல்லாம் கிருபை பண்ணணுமோ கிருபை பண்ணிடணுன்ட்டு பண்ணுறா. எல்லாரும் ஆற்றுல இருந்தபடியே சேவிச்சுக்கோங்கோ. எப்பயும் சொல்கிற மாதிரி தான் தாயார் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தையை ஹிருதயத்தில் நினச்சிக்கோங்கோ. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. கோதையை என்ன செய்யணுமா? வாயினால் கோதை சொன்ன திருப்பாவையை பாடி மனத்தினால் சிந்திச்சுக்கோங்கோ. ஸ்ரீ வடபெருங்கோவிலுடையான அருளும் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காலையில் நடைபெற்ற மங்களாசாசன வைபவத்தையும் இரவில் கருட சேவை ஆகிய அந்த ஃபோட்டோக்களையும் உங்களோட பகிர்ந்துன்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் சொந்தக்காரா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் அனுப்புங்கோ, தெரிஞ்சவா எல்லாருக்கும் அனுப்புங்கோ. எதுக்குன்னா ஆண்டாளோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அழகாக வரார் ஒவ்வொரு பெருமாளாக வர வர பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். அப்படி தானே? எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து உங்கள் ஜெயந்தி சதீஷ், தன்யா ஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல்.